ஆம், வணக்கம் சிவாஜிலிங்கம் அவர்களே. வணக்கம் திரு குருபரன் அவர்களே. ஆம், தமிழ் கட்சிகள் இணைந்து ஏறத்தாழ 7 கட்சிகள், தமிழ் கட்சிகள் இன்று முக்கியமான சந்திப்பு ஒன்றை கொழும்பில் நடத்தி இருப்பதாக அறிகின்றோம். அந்த தமிழ் கட்சிகளினுடைய கூட்டத்திலே என்ன முக்கியமான விடயங்கள் பேசினீர்கள்? எந்தெந்த கட்சிகள் கலந்து கொண்டார்கள்? அதிலே முக்கியமானவர்கள் யார் கலந்து கொண்டார்கள் என்ற விடயங்களை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? கடந்த மாதம் 24ஆம் தேதி முதலாவது கூட்டம் நடைபெற்ற பொழுது 7 தமிழ் கட்சிகள் கலந்து கொண்டிருந்தன. தமிழர் விடுதலை கூட்டணி, அதனுடைய தலைவர் திரு ஆனந்த சங்கரி, அதே போல புலாட் இயக்கம், அதனுடைய தலைவர் திரு சித்தார்த்தன் தலைமையிலே அவருடைய குழுவினர், அதே போல இபிடிபியினர், அதன் தலைவர் அமைச்சர் டக்ளஸ் ஆனந்த தலைமையிலே கலந்து கொண்டார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு தலைவர் திரு ஸ்ரீகாந்த் அவர்களும் நானும் செயலாளர் நாயகம் என்ற முறையிலே கலந்து கொண்டிருந்தோம். அதே போல ஸ்ரீ டெலோ அமைப்பின் சார்பிலே திரு உதயன் அவர்களும் அவருடைய தலைமையிலே அவரும் ஏனைய பிரதிநிதியும் பங்கு பெற்றிருந்தார்கள். ஈரோஸ் இயக்கத்தின் சார்பிலே திரு பிரபாகரன் பங்கு பெற்றிருந்தார். ஆக 7 தமிழ் அரசியல் கட்சிகள், அதே போல பத்மநாபா இபிஆர்ல பிரிவை சார்ந்த திரு ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். ஆக 7 தமிழ் கட்சிகள் கூடி அந்த கூட்டத்திலே அழைக்கப்படாத, கலந்து கொள்ளாத 3 தமிழ் கட்சிகளை அழைப்பது என்று தீர்மானம் எடுக்கப்பட்டது. அந்த வகையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி, அதே போல கிழக்கு மாகாண முதலமைச்சர் திரு சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் டிஎன்டிபி ஆகிய 3 கட்சிகளையும் அழைப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே அந்த கட்சிகளுடன் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்ட பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு சம்பந்தன் ஐயா அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்து, புலட் இயக்க தலைவர் திரு சித்தார்த்தன் அவர்களும் நானும் சந்தித்து நேரடியாக கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை விடுத்து சுமார் 1/2 மணி நேரம் உரையாடி இருந்தோம். அப்பொழுது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையின் அவசியத்தையும், ஒரு இனப்பிரச்சினை தீர்விலே பொதுவான இணக்கப்பாட்டை எடுக்க வேண்டியதையும் திரு சம்பந்தன் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்து பேசிவிட்டு முடிவை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையிலே நாங்கள் ஏனைய பலரும் ஒவ்வொருவருடன் தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. இதே போல அமைச்சர் டக்ளஸ் ஆனந்தா அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் திரு சந்திரகாந்தருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி அவர் கலந்து கொள்வதற்கான சம்மதத்தை பெற்றிருந்தார். அதே போலத்தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் அவர் லண்டனில் இருக்கின்ற காரணத்தினால் அவருடைய தொலைபேசிக்கு நான் மெசேஜ், அவருடைய அந்த செய்தியை விட்டிருந்தேன். அதிலே சொல்லியிருந்தேன், இந்த கட்சிகளுடைய கூட்டத்தை பற்றியும் அதன் நோக்கத்தை பற்றியும் திரு சம்பந்தன் ஐயாவை நாங்கள் நேரையா சந்தித்து அழைப்பு விடுத்ததை பற்றியும் அந்த அடிப்படையிலே தான் திரு கஜேந்திரகுமார் ஆகியவங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம், என்னுடன் தொடர்பு கொள்ளும் என்று விட்டிருந்தேன். ஆனால் அவரின் பின்னர் அவரிடமிருந்து எனக்கு பதில் கிடைக்கவில்லை. அதே போல அந்த கட்சியினுடைய அந்த முன்னணியினுடைய ஏனைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான திரு கஜேந்திரன், திருமதி பத்மிஸ்தம்பரன் ஆகியோருடனும் நான் தொலைபேசி மூலம் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்தேன். அவர்கள் அந்த அழைப்பினுடைய காரணத்தை கேட்டறிந்து கொண்டார்களே, எந்த விதமான கலந்து கொள்வதா இல்லையா என்ற பதிலை அவர்கள் தெரிவிக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே தான் அன்றைய தினம் கூட்டப்பட்ட பொழுது இந்த கடந்த முறை வந்த 7 கட்சிகளை விட தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் சார்பிலே அதன் பொதுச் செயலாளர் திரு கைலேஸ்வர் ராஜாவும் இன்னொரு கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதே போல அந்த 7 கட்சிகளிலே அன்றைய தினம் கலந்து கொண்டிருந்த திரு ஈரோஸ் இயக்கம் வசதியினம் காரணமாக தன்னுடைய பிரதிநிதிகளை அனுப்ப முடியாமல் போய்விட்டது என்று திரு பிரபாகரன் நேரடியாக தொலைபேசி மூலம், கை தொலைபேசி மூலம் அமைச்சர் டக்ளஸ் ஆனந்த் அவருடன் உரையாடியதை அவர் ஸ்பீக்கர்ல எல்லோரும் கேட்கக்கூடியதாக விட்டிருந்தார். அதிலே அவர் தான் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் அதே போல தொடர்ந்து இதற்காக ஈரோஸ் இயக்கம் ஒத்துழைக்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆக 7 கட்சிகள் இப்பொழுது 8 கட்சிகளாக முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே தான் பத்மநாபா ஐபிஆர்ல பிரிவின் சார்பிலே முன்னாள் வடக்கு கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த திரு வரதராஜ பெருமாள் அவர்கள் கலந்து கொண்டார்கள். திரு ஸ்ரீதரனும் கலந்து கொண்டார், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர். அதே போல தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய புதல்வன் திரு எஸ் சி சந்திரஹாசன் அவர்களும்
கலந்து கொண்டிருக்கார் அவருடைய சந்திப்பிலே. இதுதான் முக்கியமான குறிப்பிடக்கூடிய விடயங்கள். இதையிட்டு சுமார் 2 மணி நேரமாக இதை பற்றி நீண்ட தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை சம்பந்தமான விடயங்கள் அலசி ஆராயப்பட்டன. ஆனால் தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இருந்தாலும் அங்கே வடபகுதியிலே, குறிப்பாக வன்னி பகுதியிலே ராணுவ இருப்புகளை நிறுவுதல், அதே போல ராணுவ மயமாக்கல், ராணுவ ஆட்சியை நிலைநாட்ட முற்படுதல், உயர் பாதுகாப்பு வலயங்கள், சிவில் நிர்வாக ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற பல விடயங்கள் ஏற்பட்டாலும் தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை. இதை பற்றிய தீர்மானங்கள் எடுப்பதற்காகவும் ஒரு வழிகாட்டுதலை காட்டுவதற்காகவும் ஒரு உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த உபகுழு ஒவ்வொரு கட்சியினுடைய ஒவ்வொரு பிரதிநிதிகள் வருகின்ற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு சங்கம் காணப்பட்டிருக்கிறது. அதே போல 7ஆம் தேதி மாலை 7 மணிக்கு மீண்டும் இந்த கட்சிகள் கூடி பேசுவதென்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை சில நேரம் இந்த தேதியிலே 7ஆம் தேதியிலே 8ஆம் தேதியாகவோ அல்லது ஏதாவது சிறு மாறுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏதாவது என்றால் தொடர்ந்து வரவு செலவு திட்ட விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாடாளுமன்ற நிகழ்ச்சிகளை பாதிக்கக்கூடாத வகையிலே இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்ட காரணத்தினால் ஒருவேளை 7ஆம் தேதி 8ஆம் தேதி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி 7ஆம் தேதி மாலை 7 மணிக்கு கூடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அமைப்புக்கு, இந்த போரத்துக்கு ஒரு பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஒரு கருத்து காரணமாக போரம் டு தமிழ் பார்ட்டிஸ் என்று, போரம் ஆஃப் தமிழ் பார்ட்டிஸ் என்று ஆங்கிலத்திலும், அதே போல தமிழ் கட்சிகளின் ஒன்றியம் என்று தமிழிலும் பெயரிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பல நடவடிக்கைகளை பற்றி தொடர்ந்து விரிவாக ஆராயப்படும். இதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கலந்து கொள்ளாத தமிழ் மக்கள், தமிழ் தேசியத்துக்கான மக்கள் முன்னணி ஆகியவன இணைவதற்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுப்பது என்றும், அவர்களுக்கு எந்த நேரமும் கதவுகள், வாசற்கதவுகள் திறந்து இருக்கும் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.